நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொடுத்தாங்க. எதுவுமே நான் கேட்கவே இல்லை. இது எங்கள் அம்மாவே எனக்காக கொடுத்தது. எப்பவுமே பாக்ஸில் தான் போட்டு கொடுப்பாங்களா, இந்த வாட்டி வந்து கவரில் தான் போட்டு கொடுத்தாங்க. சில்வர் பாக்ஸில் தான் போட்டு கொடுப்பாங்க. நான் ஒன் டே மட்டும் போயிட்டு வந்துட்டேனா, அதனால் கவரில் கொடுத்துட்டாங்க. நான் வந்து புளி மட்டும்தான் கேட்டிருந்தேன் எங்கள் அம்மா கிட்ட. இது எல்லாமே எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. எனக்கு பிடிச்ச தேங்காய் கேக்கு, அப்புறம் வந்து எனக்கு இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால் அரிசி மாவு கொடுத்தாங்க, மிளகாத்தூள், அப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, கம்பு மாவு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் அம்மாவோட அருமை கல்யாணத்துக்கு அப்புறம் புரியுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறப்ப கூட நான் ஒரு வேலையுமே செய்ய மாட்டேன். காலைல எழுந்திருப்பேன், எங்கள் அம்மா சாப்பாடு கூட செஞ்சு வைப்பாங்க, வெந்நீர் போட்டுட்டு தான் என்னை எழுப்புவாங்க. நான் அப்போ தான் எழுந்திரிச்சு பொறுமையாக கிளம்புவேன். நான் பஸ் ஏறுற போகிற இடம் வரைக்கும் எங்கள் அம்மா பின்னாடியே வருவாங்க. எங்கள் அப்பாவும் அப்படி தான் வருவாங்க. டீ கூட குடிச்சிக்கிட்டே தான் போவேன். அந்த கிளாஸை எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு அப்படியே பஸ் ஏறிடுவேன். அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன்னா, இன்றைக்கி நானே சமைக்கிறேன், நானே எல்லாமே பண்ணுறேன். சில நேரத்துலலாம் தோணும், பாத்திரம்லாம் சிங்கில் கிடக்கிறப்ப இது நம்ம தான் கழுவணும்ல, நமக்காக தான் இருக்கும் போல். மாவுலாம் வாங்கிட்டு வந்த பிறகு என் ஹஸ்பண்ட்லாம் தோசை ஊற்ற மாட்டாங்க. எனக்கு என்னாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா தான் ஊற்றி கொடுப்பாங்க. சும்மா டைம்லலாம் நம்ம போய் ஹெல்ப் கேட்க முடியாதுல்ல. நம்ம டைம்லலாம் நினைப்பேன், நம்ம வீட்டிலலாம் நம்ம உக்காந்துக்கிட்டு அம்மாவை தோசை, இட்லி நம்ம கேட்டதை நம்ம அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இப்போலாம் நம்ம ஆசைப்பட்டதை நம்மளே தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து பச்சை பயிறு, அப்புறம் இது வந்து கருப்பு கொண்டக்கடலை. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் எனக்கு பிடிச்ச அரிசி மாவு. இன்னும் இடியாப்பம் அச்சே வாங்கலை, அதுக்குள்ளே வந்து இடியாப்ப மாவு வாங்கியாச்சு. அப்புறம் வந்து அது மிளகாத்தூள், நெடியருன்னு சொல்லிட்டு பிரிக்கல, அது வந்து கம்பு மாவு. இது வந்து நெய்வேலிக்கு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நெய்வேலிக்கு. அப்புறம் அது வந்து ஜீனி, அது வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. நான் வந்து ஜீனின்னு சொல்கிறேன், சாரி, சர்க்கரை. அது இது வந்து மாவத்தை சில பேர் சும்மாவே சாப்பிடுவாங்க, நான் வந்து குழம்புல போட்டு தான் சாப்பிடுவேன். இது வந்து தேங்காய் கேக்கு. இந்த தேங்காய் கேக்கில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்னென்னா, ரொம்ப ஆற வச்சு கட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எப்பயுமே சூடாக தான் கட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆற வச்சு கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப இதாக இருக்குது அந்த தேங்காய் கேக்கு. அப்புறம் வந்து இது மிளகா, அப்புறம் லெமனு, அப்புறம் புளி கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து லெமன் வந்து 2 லெமனு 20 ரூபா விற்கிது. ஒரு லெமன் போய் வாங்க போனால் ஒரு ஜூஸ் கூட போட்டு குடிக்க முடியல, அவ்வளோ விலை விற்கிது லெமன்லாம். இந்த ஊர்லேயே கொண்டு வந்தாச்சு. எங்கள் அம்மா அரைக்கிற பொடிக்கு நான் ரொம்ப அடிக்ட்டு, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் வந்து எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்கள்ல, நான் எண்ணெய்லாம் ஊற்றி சாப்பிட மாட்டேன். அப்படியே தோசை ஊற்றி பொடி தொட்டு அப்படி தான் சாப்பிடுவேன். அப்புறம் துவரம்பருப்பு, இது எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். ஆனால் நம்ம அம்மா வந்து நமக்காகவே எல்லாம் பார்த்து கொடுக்குறாங்கல்ல, அதை நம்ம வாங்காமல் வரக்கூடாதுல்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கள் மாமியாருமே கொடுப்பாங்க, ஆனால் இவ்வளோ பொருள் கொடுக்க மாட்டாங்க. நான் குறைலாம் சொல்ல, கொடுப்பாங்க, ஆனால் இவ்வளோ பொருள் கொடுக்க மாட்டாங்க. நான் கேட்குறத ஆனால் வாங்கி தருவாங்க எங்கள் மாமியாருமே. அப்புறம் யாராருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட்டு ஒரு விளாகில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் செல்லக்குட்டீஸ்.